Good morning, welcome to Pyramid Advisory YouTube channel. Volume வந்து check பண்ணிக்கிறேன். Okay, full தான் இருக்கு. Okay, so I'm recording from the system. Maximum volume try பண்ணி பேசிட்டு இருக்கேன். I hope it is audible. Okay, market is a very interesting market. இந்த மாதிரி மார்க்கெட்டில் தான் நம்ம நிறைய கற்றுக்க முடியும். மார்க்கெட் மேலேயே போயிட்டு இருந்தால் வந்து பெரிய விஷயம் கிடையாது. இந்த மாதிரி இறங்கி நம்மளை டென்ஷன் பண்ணாதான் வில் கோ த்ரூ த கிரைண்ட். ஓகே, இல்லைனா வந்து மார்க்கெட் எல்லாரும் பணம் பண்ண ஐ மீன் இட் ஷுட் நாட் பி மார்க்கெட் ஷுட் நாட் பி ஈஸி அண்ட் திஸ் இஸ் த டைம் வி கேன் லேர்ன் அ லாட். ஸோ டுடே இஸ் ஒன் டே வேர் வி ஆர் கோயிங் டு லேர்ன் டன்ஸ் அண்ட் டன்ஸ் பிகாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் லெவல்ஸ் வி ஆர் கோயிங் டு see டுடே. நம்ம அந்த லெவல் நம்ம வந்து பார்த்துருப்போம் எழுதி நம்ம, ஆனால் அதை டெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து we'll take one step at a time. Advances 4, declines 46. Okay, advances 4, decline 46. Snapshot. Today I'm successfully able to start the video early. 17,000 is a good volume for 10 o'clock. 114 advances, 1,546 declines. 1,546 declines. And டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா HCL Tech, TCS, ICICI Bank, HDFC Bank, Kotak Bank. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க, பேங்க் தான் இப்போதைக்கு ஃப்ரண்ட்டில் இருக்காங்க. ஓகே, லூசர்ஸ் பார்க்கலாம், ஜீல், கெயில், டாடா மோட்டர்ஸ். ஓகே, வெரி அட்ராக்டிவ் லெவல். UPL, Infratel, டாடா ஸ்டீல், ஹீரோ மோட்டர், பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் இண்டால்கோ. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து லூசர்ஸில் இருக்குது. நம்ம ஓகே, அடுத்தது வந்து நம்ம ஐபுல் ஹவுசிங் ஃபினான்ஸ் 3%. இது ஓகே, எஸ் பேங்க், டாடா மோட்டர்ஸ், ஐபுல் ஹவுசிங் ஃபினான்ஸ், அசோக் லேலண்ட், BHEL, ஃபெட்ரல் பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க். ஸோ IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து ஓகே, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், ஐபுல் ஹவுசிங் ஃபினான்ஸ். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஐபுல் ஹவுசிங் ஃபினான்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஐபுல் ஹவுசிங் ஃபினான்ஸ். ஸோ சப்ஸ்கிரைபர் வந்து சார்ட்டில் ஒரு கேண்டில் எடுக்கிறீங்கன்னாரு. இதெல்லாம் இப்போ ஐபுல் ஹவுசிங்கில் லோ அதாவது ஒரு சப்போர்ட்லேருந்து பிக் பண்ணுறது நம்ம பார்க்குறோம். ஐபுல் ஹவுசிங் அதாவது ஒரு லாங் டேர்ம் சப்போர்ட்னா நம்ம பின்னாடி போனோம். இம்மீடியட் சப்போர்ட்ன்றது லாங் டேர்ம் போய் வந்து ஐபுல் ஹவுசிங் வந்து, ஏன்னா நம்ம இந்த மாதிரி இறங்கி வரும்போது ஸ்ட்ராட்டஜி வேறு, 21 day மூவிங் ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜி வேறு. ஓகேங்களா, அப்போ வந்து கிட்ட இருக்க கேண்டில் பார்ப்போம். ஓகே, இது வந்து இங்கே தான் வால்யூம் வந்திருக்கு. இந்த லோ வந்து 156.85. ஸோ 155 இது க்ளோஸ் பண்ணியிருக்கான். நேற்று நீங்கள் ஷார்ட் அடிச்சா நீங்கள் காணாமல் போய்ட்டுருப்பீங்க. ஏன்னா கீழே ஓகே இப்போ வந்து இது வந்து இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கேண்டில். இன்றைக்கி வந்து இந்த ஓப்பன் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் ஆனால் இங்கேருந்து வைக்கலாம் வெர்டிக்கல் ரைஸ். இங்கே பாருங்கள், சேம் திங். இங்கே வந்து லோ கிட் பண்ணி மேலே ஆல்மோஸ்ட் வந்திருக்கு. ஸோ ஐபுல் ஹவுசிங் ஃபினான்ஸ் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஐபுல் ஹவுசிங் குட் பி அதில் மூவ்னா எங்கேருந்து மூவ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதாவது இந்த லோ 152 நேராக 263 தான். ஸோ இது வந்து இதெல்லாம் ராக்கெட் லெவலில் போகிறது. ஸோ பார்த்துக்கோங்க, ஐபுல் ஹவுசிங் ஃபினான்ஸ் இஸ் ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் த க்ளோசிங் பேசிஸில் இந்த லோ வந்து 156 மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா புல்லிஷ். இந்த லோ தான் ஸ்டாப் லாஸ் அடுத்த நாளைக்கு. இது வந்து எஜுகேஷனல் வீடியோ. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது SBI காலி பண்ணிட்டாங்க. ஓகே ஒன்றும் பார்க்க. ஸோ we look at it and then let's look at Tata Motors. Looks interesting. Tata Motors. ஓகே, Tata Motors ஒன்றும் தெரியல. Tata Motors not very clear. 19. ஓகே, ஸோ இங்கே வந்து வால்யூம் வந்து 3 crores 9 crores. இங்கே நான் என்ன இப்போ இந்த மாதிரி லோ பிக் பண்ணும்போது வால்யூம் கேண்டில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரியுதுங்களா? இப்போ ஹையஸ்ட் இங்கே பார்த்தா 19 crores வால்யூம், இங்கே 3 crores வால்யூம், இங்கே வந்து 9 crores வால்யூம், இங்கே 19 crores. அப்படியே 19 crores வால்யூம் ப்ளஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் பார்த்துங்க. இது ஒரு பிரேக் அவுட், இதுவும் ஒரு பெரிய இந்த பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிருக்கு. இது ஒரு செகண்ட் பிரேக் அவுட். இது ஸோ செகண்ட் பிரேக் அவுட் ஆகும்போது இந்த ஹையை வந்து ரீடெஸ்ட் பண்ணால் பிரச்சனையே கிடையாது. 132 ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். நம்மலாம் பயப்படுவோம். டெக்னிக்கல் பிளேயர்ஸ், ட்ரேடர்ஸ் வந்து பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து இங்கே வாங்குவாங்க.
ஸ்டாப் லாஸ் வச்சுப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த வால்யூம் கேண்டில் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இந்த ப்ளே கூட வேணாம் நம்மளுக்கு. இது ஹையஸ்ட் வால்யூம் 19 crores, லோ வந்து 128.35. நீங்கள் வந்து நீங்கள் லோ வந்து 128.965. இப்போ நீங்கள் இங்கே வாங்கினீங்கன்னா கூட சொல்கிறேன், இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட ஸ்டாப் லாஸ் இந்த லோ கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஓடி வந்துடணும். ஸோ இட் இஸ் இப்போ இங்கே ஐ திங்க் நிறைய பேர் ஐ திங்க் traders will buy here. If the person is a professional trader, real trader, he will buy, and that's what I feel. I think, I mean, I'm not a trader. I do my own style. But if I'm a trader, like there are a lot of people who trade like this, அவங்களும் கண்டிப்பாக வாங்குவாங்க. ஸோ நீங்கள் 2 ஐடியா வந்துடுச்சு. நம்ம அது மேலே 2 மேலே கஷ்டம் என்ன, பிகாஸ் வி கோட் கவர் சம்திங் மோர். ஸோ நம்ம ஓகே, ரிலையன்ஸ் மைனஸில் இருக்குது, டாக்டர் ரெட்டி, வேல்யூ, இண்டஸ்இண்ட் பேங்க். இப்போ நம்ம HCL டெக் இதெல்லாம் கீழே இதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி நம்ம இதில் எதுவும் பார்க்க வேணாம். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி வந்து நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக் கிடையாது. நீங்கள் நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது நிஃப்டி லெவல்ஸ், பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், இட் வில் பி a great learning today, either ways. Okay, for upper band 41, lower band 262, 52 week high 23, 52 week low 7, 48 bulk deals, 2 block deals, 1 short selling. Okay, so அடுத்து நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட் டேட்டா. இண்டெக்ஸ் எல்லாமே கீழே தான் இருக்கும், ஓப்பன் ப்ரைஸ் கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி விக்ஸு நான் பார்க்கலாம். விக்ஸை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. இன்றைக்கி எல்லாருமே மைனஸ் ரொம்ப கம்மி மைனஸ் தானே இருக்காங்கன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்களா, இன்றைக்கி ரொம்ப கம்மி மைனஸ் வந்து பேங்க் நிஃப்டி. ஒரு பியூட்டிஃபுல் லெவல் இருக்குது பேங்க் நிஃப்டி. இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த பேங்க் நிஃப்டி வந்து பாருங்கள், எல்லோரும் காணாமல் போயிருக்காங்க. பேங்க் நிஃப்டி பாருங்கள், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.35, 0.06, 0.72, ஃபார்மா கம்மியாக இருக்குது, ப்ரைவேட் பேங்க் 0.016. ஸோ இன்றைக்கி வந்து ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங்காக இருக்கிறது பேங்க் நிஃப்டி. இன்றைக்கி ஃபினான்ஷியல் சர்வீசஸ். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சி த பர்பஸ் ஆஃப் திஸ் வீடியோஸ் டு அனலைஸ் த மார்க்கெட் இந்த மார்னிங் அரௌண்ட் 10 o'clock. ஸோ நம்ம வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து நம்ம மார்க்கெட் கீழே இருக்குன்னு சொல்லிட்டு பேங்க் நிஃப்டியில் ஷார்ட் அடிச்சா காணாமல் போயிடுவோம். ஏன்னா அவன் தான் கம்மி மைனஸில் இருக்கான். அவன் கீழே போக வாய்ப்பு இருக்குது, பட் ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங் டுடே. ஏன்னா அவன் கம்மியாக இறங்கியிருக்கான். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இஸ் த மெசேஜ் டுடே. நவ் வில் கோ லுக் அட் த லெவல்ஸ். ஓகே, I will share with you. First I will share with you. Okay, Nifty Bank பாருங்கள், இது வந்து வீக்லி சார்ட்டு. 21 day மூவிங் ஆவரேஜ் வந்து 21,383. ஸோ 21,383 பேங்க் நிஃப்டி லெவலில் வீக்லி. இந்த க்ரீன் லைன் வந்து இந்த க்ரீன் லைன் வந்து 21 day மூவிங் ஆவரேஜ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே இது கீழே க்ளோஸ் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணி திருப்பி காணாமல் போய் இங்கேருந்து இவ்வளோ உயர்ந்த லெவல். அதனால் திஸ் வில் பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெவல் வீக்லியில். ஸோ 21,383 மேலே க்ளோஸ் பண்ணால் படுச்சுட்டாங்க. அப்படியே திருப்பி இப்படியே மேலே போகும், இதே மாதிரி மேலே போகும். ஓகே, அது பேங்க் நிஃப்டி. அடுத்தது பேங்க் நிஃப்டி கேன் லெவல் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி சார்ட்டில் பார்க்கலாம். இது கேன் லெவல். ஓகே, இது கேன் லெவல் 21,150 21,150 பேங்க் நிஃப்டி லெவலில். ஓகே, இப்போ நம்ம எங்கே ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி இப்போ ட்ரேட் ஆகுது 21,353. ஓகே, பேங்க் நிஃப்டி வந்து 21,353 இருக்குது. நம்ம போட்ட லெவல் வந்து 21,383 வீக்லி. அப்புறம் வந்து கேன் வந்து 11,021,172. இன்றைக்கி லோ வந்து 21,139. ஸோ 172 கட் பண்ணிவிட்டு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போது. ஸோ 172க்கு மேலே க்ளோஸ் பண்ணாலே ஸ்ட்ராங்கு. 21,383 மேலே க்ளோஸ் பண்ணால் டபுள் ஸ்ட்ராங்கு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டே. நம்பர் 2 மறந்துடாதீங்க, இது ரிசல்ட் மந்த்து. அக்டோபர் ஆரம்பிக்குது. மார்க்கெட் எங்கே போனாலும் ரிசல்ட் மந்தில் கீழே போனால் தான் வீக். இதெல்லாம் நார்மல் மந்த்து. இதில் கீழே போனால் நம்ம கவலைப்பட தேவையில்லை. அக்டோபர் மந்தில் இந்த மாதிரி கீழே விழுந்தால் தான் நம்ம பயப்படணும், இல்லைனா பயப்பட தேவையில்லை, தைரியமான. இதில் வந்து நம்ம we are going to face it. ஓகே, we are going to see step by step. ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நிஃப்டிக்கு நம்ம ஓகே, then we look at நிஃப்டி நம்ம ஒரு ஸோ நிஃப்டியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 21 day மூவிங் ஆவரேஜ் 11,125. ஸோ 11,125 வந்து ஒரு லெவல். இங்கே க்ரீனில் வரும் பாருங்கள், 11,000. இது க்ரீன், இது 11,125.
21 டே மூவிங் ஆவரேஜ் மந்த்லிலாம் படிச்சுறாங்க. ஓகே, அது கீழே வந்தா காணோம், அது மேலே போனால் பறக்கும். அது அங்கே ஹோல்ட் பண்ண இது வந்து இம்பார்ட்டன்ட் லெவல் டு ஹோல்டு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. தென் வி ஹேவ் there is one more level for Nifty, there is 21 DMA. அப்புறம் அது வந்து நிஃப்டி அது அந்த நம்ம லெவல் நம்முடைய லெவல் வந்து 11,172. நிஃப்டி வந்து 11,172க்கு மேலே க்ளோஸ் பண்ணாலே ஸ்ட்ராங்கு தான். ரெண்டு லெவல் பார்த்துக்கோங்க. 11,000 நிஃப்டி 11,125, 11,172, 175. நம்ம இது வந்து pyramid level. Okay, so today is a very important day. It's going to be interesting. And நம்ம வந்து ட்ரேடிங்கில் நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது 21 டே மூவிங் ஆவரேஜ் பற்றி வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். இன்றைக்கி சாரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் ட்ரைனிங்கு. ஸோ இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து 622க்கு மேலே க்ளோஸ் பண்ண NIM லாங்கு, பஜாஜ் ஆட்டோ 2966 மேலே க்ளோஸ் பண்ண லாங்கு, பட்ஜெட் 565 மேலே க்ளோஸ் பண்ண லாங்கு, கிராஜுவல் 700 மேலே க்ளோஸ் பண்ண லாங்கு. 3 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு வாங்காதீங்க. இப்போ கிட்ட 3 o'clock அது மேலே ட்ரேட் ஆகணும். 3 o'clock அது மேலே ட்ரேட் ஆகும். ரொம்ப மேலே க்ளோஸ் பண்ணால் கவலைப்பட தேவையில்ல. நம்ம நாளைக்கு கூட வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த லெவலுக்கு இப்போது சப்போஸ் இன்றைக்கி வந்து 720 க்ளோஸ் பண்ணால் கூட நாளைக்கு திருப்பி வந்து டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது லெவலில். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம வந்து எடுக்கும்போது சேஃபாக எடுக்கணும். இது லைக் ஹண்டிங் கேம். வி கான் ஸ்ப்ரே த புல்லட்ஸ். ஓகே, ஜஸ்ட் லைக் தட் ஹியர் அண்ட் தேர் பிளைண்டாக ஷூட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நம்ம ஒரு மனநிலை தேவை, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தேவை. அந்த சிஸ்டம் பிரகாரம் ஃபாலோ பண்ணணும். ஸோ க்ளோசிங்கில் வந்து நம்ம இதை பற்றி நம்ம இது பண்ணலாம். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 o'clock மேலே இந்த ப்ரைஸில் ட்ரேட் ஆகணும். அப்போ தான் ஸ்ட்ராங்கு. அது கீழே ட்ரேட் ஆச்சு, அது கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா வாங்கினா ரத்தம் தான் வரும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து வேறு விஷயம். இது வேறு ட்ரேடிங் இஸ் டிஃப்ரெண்ட் கேம் ஆல் டுகெதர். ஸோ ட்ரேடர்ஸ் who are serious enough, if you understand this, you will make a lot of money. Thank you. Have a nice day.